ராமநாதபுரத்தில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து ஒன்று சாலையோரம் இருந்த கடைக்குள் புகுந்து விபத்திற்குள்ளான சிசிடிவி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் அரண்மனையிலிருந்து புதுமடம் நோக்கி சென்ற அரசு பேருந்து நிலையம் அருகே உள்ள எலக்ட்ரிக்கல் கடைக்குள் புகுந்து விபத்திற்குள்ளானது. இதில் பேருந்தில் பயணித்த கல்லூரி மாணவி உட்பட 5 காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் விபத்தின் சிசிடிவி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே நபர் ஒருவர் கவனக்குறைவாக இருசக்கர வாகனத்தை இயக்கியதில் 2 பெரும் விபத்துகள் நிகழ்ந்து அதன் சிசிடிவி வெளியாகி பரவி வருகிறது. காட்டேரி பகுதியைச் சேர்ந்த மனோகரன் என்பவர் பைக்கில் கவனக்குறைவுடன் சாலையை கடக்க முயன்ற நிலையில் சாலையில் அதிவேகமாக வந்து கொண்டிருந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து விபத்திற்குள்ளானது. விபத்தை பார்த்து கொண்டு பைக்கில் சென்ற மனோகரன் எதிரில் வந்த லாரியின் மீது மோதியதை அடுத்து அவரும் விபத்திற்குள்ளானார். இந்த சம்பவத்தில் கார் ஓட்டுநரான குடியாத்தம் பகுதியைச் சேர்ந்த செந்தில்ராஜின் கால் எலும்புகள் முறிந்த நிலையில் விபத்தின் சிசிடிவி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.